கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு துளியும் வெளிச்சம் இல்லாத இருட்டில் நடுக்காட்டில் நடக்கிற வாழ்க்கையை போன்றது. அதுவே ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்பது மதிய நேரத்தில், பகல் நேரத்தில் பிரகாசமான வெளிச்சத்தில் ஒரு மனிதன் தெளிவான ஒரு பாதை, ஒரு அருமையான ஒரு புல்தரையில், அழகான ஒரு தரையில் நடந்து செல்வது எவ்வளவு இன்பமாய் இருக்குமோ, அது போன்றது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை என்பது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 11ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் நடந்த சம்பவங்களை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்படி மோசேயாவிடம் சொல்லுகிறார். அதை அப்படியே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது தலைமுறையினரை நோக்கி மோசேயா சொல்லுகிறார். எகிப்தில் நீங்கள் புறப்பட்ட போது பார்வோனுக்கு கர்த்தர் செய்ததை நினைவு கூறுங்கள். அதை நீங்கள் மனதில் வைத்து கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அனுப்ப முடியாது என்று பார்வோன் ராஜா சொல்லிய போது ஒவ்வொரு வாதையாக கர்த்தர் அந்த எகிப்து தேசத்தை நியாயம் தீர்த்தார். அது பார்வோன் ராஜாவை பழி வாங்குவதற்கோ ஒரு தண்டனையாக கொடுக்கப்பட்டதல்ல. அது ஒரு நீதி நிறைவேறுதல், நியாய தீர்ப்பு. அப்படி என்றால் எகிப்தில் நடந்த அப்பொழுது இஸ்ரவேலர்கள் அங்கு இருக்கும்போது நடந்த அக்கிரமங்கள் மிகவும் பெரியது. எகிப்தியர்கள் செய்த அக்கிரமத்தை கர்த்தர் நியாயத்திருக்கிறார். காரணம் இல்லாமல் அவர்களை தண்டித்து விடவில்லை. அந்த 10 விதமான வாதைகளும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை. அது ஒரு எந்த தவறும் செய்யாதவர்களை கர்த்தர் தண்டிக்கவில்லை. அவர்கள் செய்திருந்த பாவங்கள், ஒவ்வொரு விதமான பாவங்களுக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பாக தான் அந்த 10 விதமான வாதைகளை அனுப்புகிறார். இதையெல்லாம் இஸ்ரவேலர்கள் பார்க்கட்டும் என்றும் செய்கிறார். இதை பார்க்கும் போது இஸ்ரவேலர்களுக்கும் கர்த்தருடைய அருமை புரியும். அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட நீதி உள்ளவர், நீதியை விரும்புகிற தேவன், அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அவர் நீதி நியாயங்களின்படி நடப்பதையே விரும்புகிறவர். அவரும் அப்படிதான் நீதியோடு இருப்பார். நாமும் அவருடைய பிள்ளைகள் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த 10 விதமான வாதைகளையும் அனுப்புகிறார். இப்படியாக எகிப்தியரும் அதற்குரிய நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த இஸ்ரவேலர்கள், எகிப்தியர் எல்லோரும் கர்த்தரின் மகத்துவத்தையும் கண்டு கொண்டார்கள். கர்த்தர் எவ்வளவு வல்லமையுடையவர், அவர் சொன்ன சொல்லை எப்படி நிறைவேற்றி காட்டுகிறார். இயற்கையின் மேல் அவருக்குள்ள அதிகாரத்தை புரியாதவர்களாய் இருந்தார்கள். இதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு காற்றை, ஒரு புழுதியை தூவ சொன்னார் கர்த்தர். அதை தூவும் போது ஜனங்கள் மேலும் மிருகங்கள் மேலும் கொப்பளங்கள் வந்தது. இப்படியாக கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். எனக்கு காற்றின் மேல் அதிகாரம் உண்டு, தண்ணீரின் மேல் அதிகாரம் உண்டு என்று. நானே காற்றை காட்டிலும் பெரியவர். காற்று தெய்வம் என்று நீ வணங்குகிறாயா? காற்றல்ல, நானே தெய்வம். காற்றையும் அடக்கி ஆளும் தெய்வம் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காற்றின் வல்லமையை போற்றுகிறவர் உண்டு, தண்ணீரின் வல்லமை போற்றுகிறவர்கள் உண்டு. எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்து அடித்து விட்டது, தண்ணீர் வெள்ளம், அதன் வல்லமை எப்படிப்பட்டது என்று சொல்வார்கள் உண்டு. ஆனால் அதை காட்டிலும் அதையும் படைத்தவர் நான் தான் என்று கர்த்தர் தம்முடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை அங்கு பார்வோன் முன்பாக செய்து காட்டுகிறார். இதை இஸ்ரவேல் ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், எகிப்தியரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. அதற்கு அடுத்ததாக இஸ்ரவேலர்கள் அங்கிருந்து புறப்பட்ட பின்பு சிவந்த சமுத்திரத்தின் அருகே வருகிறார்கள். அப்பொழுது பார்வோனின் சேனை அவர்களை விரட்டி கொண்டு வருகிறது, ரதங்களோடும் குதிரைகளோடும். இந்த சூழ்நிலையில் எதிரில் யோர்தான் நதி பின்புறமாக எகிப்தியர்கள் வருகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் இஸ்ரவேலர்கள் நடுவில் மாட்டிக்கொண்டார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு போவதற்கு வழி இல்லை.
அந்த நிலையில் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். ஜனங்கள் தவிக்கிறார்கள். மோசே ஐயா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். நாங்கள் என்ன செய்வோம்? எங்களை போ என்று விரட்டிவிட்ட பார்வோன் ராஜா இவ்வளவு காலம் விரட்டவில்லை, போக விடவில்லை. கடைசியாக போ என்று விரட்டி விட்டான் வாதைக்கு பின்பு. இப்பொழுதோ மீண்டும் எங்களை தொடர்ந்து வருகிறான். ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் என்று மோசே ஐயா ஜெபிக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்பொழுது கர்த்தர் ஒரு பெரிய மகத்துவத்தை வரலாறு நிரூபித்திருக்கிற, இன்று விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிற ஒரு அற்புதத்தை செய்து காட்டினார். அது என்னவென்றால் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். அந்த காற்றானது சிவந்த சமுத்திரத்தின் குறுக்கே வந்து சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கால் நனைய கூட இல்லாமல், துளி கூட கால் நனையாமல் அவர்கள் உலர்ந்த தரை போன்ற ஒரு தரையில் நடப்பது போல இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை மக்களும், லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து நடந்து சென்றார்கள் கடல் நடுவே. இருபுறமும் அதில் உள்ள தண்ணீர் இரண்டு புறமும் மதில் போல நின்றது, சுவர் போல பிரிந்து உயரமாக நின்றது. அந்த தண்ணீருக்கு நடுவே உலர்ந்த தரை காணப்பட்டது. இஸ்ரவேலரின் கால் கூட நனையவில்லை என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட அற்புதம்! கொஞ்சம் தண்ணீர் கூட இருந்திருக்கலாம், முழங்கால் அளவாவது தண்ணீர் இருந்திருக்கலாம், நடந்து சென்றிருக்கலாம், அது கூட முடியும் தான். ஆனால் கர்த்தர் கால் நனையாமல் கூட அவர்களை அழைத்து சென்றார். இது எப்படிப்பட்ட அற்புதமானது! கர்த்தர் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன்! அவர் நம்மை காப்பாற்ற நினைத்து விட்டால் நம் நிழலை கூட அவர்கள் தொட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் அவர். சர்வ வல்லமை உள்ளவர். அவரை அண்டிக் கொண்டவர்களுக்கு அவர் பலத்த துர்கமாய் இருக்கிறார். அவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய வல்லமை மகத்துவமானது. அவர் நம்மோடு இருக்கும்போது ஒருவரும் நம் நிழலை கூட தொட முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்டவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட நாம் இணைந்து வாழ்வது என்பது நமக்கு மிகுந்த மிகுந்த நன்மையை தரும். அதை சொல்ல முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு துளியும் வெளிச்சம் இல்லாத இருட்டில் நடுக்காட்டில் நடக்கிற வாழ்க்கையை போன்றது. அதுவே ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்பது மதிய நேரத்தில், பகல் நேரத்தில், பிரகாசமான வெளிச்சத்தில் ஒரு மனிதன் தெளிவான ஒரு பாதை, ஒரு அருமையான ஒரு புல் தரையில், அழகான ஒரு தரையில் நடந்து செல்வது எவ்வளவு இன்பமாய் இருக்குமோ அது போன்றது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை என்பது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே பிரகாசமான வெளிச்சத்தில் நடக்கிற வாழ்க்கையாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது ஞானிகளுக்கு இயல்பு. ஞானமுள்ளவர்கள் அதை தெரிந்து கொள்வார்கள். அடுத்ததாக கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து இஸ்ரவேலர்களை மறுகரைக்கு அழைத்து சென்றார். அதன் பின்பாக பார்வோனின் சேனை விரட்டி கொண்டு வந்தது. அந்த சேனை என்ன ஆனது என்றால், அந்த தண்ணீர் குவியலாக இரண்டு புறமும் நிற்பதை பார்த்து இஸ்ரவேலர்கள் கடந்து சென்று விட்டார்கள். இந்த நிலையை பார்த்த பார்வோன் தன் ரதங்களோடு குதிரைகளோடு அதே பாதையில் பின்தொடர்ந்து சிவந்த சமுத்திரத்தில் இறங்குகிறார். இப்படி எல்லாரும் கூட்டமாக அந்த சேனை முழுவதும், எகிப்திய சேனை முழுவதும் குதிரைகளோடும் இருப்பு ரதங்களோடும் பார்வோன் ராஜா இறங்கிய போது இஸ்ரவேலர்கள் முன்பாக கடந்து முடித்து விட்டார்கள். யோர்தானுக்கு தாண்டி தரையை அடைந்து விட்டார்கள். இருபுறமும் குவியலாக இருந்த அந்த தண்ணீரானது ஒன்றாக சேர்ந்து பார்வோன் சேனையை அப்படியே மூழ்கடித்து விட்டது. ஒரு மனிதனும் அங்கு தப்பவில்லை. பார்வோன் முதற்கொண்டு அதன் இருப்பு ரதங்கள், அதனுடைய குதிரைகள், குதிரை வீரர்கள், எல்லா வீரர்கள் எல்லோரோடும் 600 ரதங்கள் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை அந்த சேனை முழுவதும் அங்கு பூமியில் புதையுண்டது, சிவந்த சமுத்திரத்தின் அடியில் புதையுண்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இப்பொழுது சில தகவல்கள் வெளிவருகிறது.
அங்கு புதைக்கப்பட்ட பார்வோனின் ரதங்கள் இன்றும் இருக்கிறது என்று கூட சொல்லப்படுகிறது. சில வீடியோக்கள் வருகிறது. இப்படியாக இதெல்லாம் நடந்தது உண்மையே. இது 100% உண்மையான செய்திகளே. இதை நாம் விசுவாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு மகத்துவம் உள்ள ஆண்டவர். அவர் மனது வைத்தால் நம்மை காப்பாற்றுவது மிக மிக சுலபம். அவரை அண்டிக் கொள்வது மிக மிக நல்லது. அடுத்ததாக, இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் கர்த்தருக்கு விரோதமாக பேசின, செயல்பட்ட, கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்ட தாத்தானுக்கும் அபிராமுக்கும் கர்த்தர் செய்ததையும் நினைவு கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்ன செய்தேன் என்று பாருங்கள். அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்களுடைய கூடாரங்களோடு ஒன்றாக பூமி பிளந்து உயிரோடு நேராக பாதாளத்திற்கு சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாக பூகம்பம் அங்கு வந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக இருந்ததா என்பது தெரியவில்லை. முதலில் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த பகுதி இரண்டாக பிளந்து அந்த 2 குடும்பங்களும் உள்ளே சென்றது. இது கர்த்தரிட்ட கட்டளையா இருக்கிறது. அப்படி கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தண்ணீரின் மேல் அவருக்கு இருந்த அதிகாரத்தை சிவந்த சமுத்திரத்திலும் காட்டினார். பல இடங்களில் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வல்லமை. அதே போல பூமியின் மேல் அவருக்குள்ள அதிகாரத்தை, நானே இந்த பூமியை படைத்தேன், பார் நான் சொல்வதை அது கேட்கும் என்று நிரூபித்து காண்பிப்பது போல அந்த பூமியை பிளக்க பண்ணி உயிரோடு அவர்களை, தவறு செய்தவர்களை பாதாளத்திற்குள் அனுப்பினார். இப்படி கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் மனித இனம் உருவாவதற்கு முன்பே கர்த்தர் இவைகளை எல்லாம் படைத்தார். கர்த்தரை நாம் பார்க்க கூடாதபடிக்கு நாம் பாவம் செய்துவிட்டு நம் கண்கள் மறைக்கப்பட்டது. இப்படி இருக்கும்போது மனிதன் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவரே நம்மை படைத்தார் என்பதை சொல்வது மட்டுமல்ல, அதை கண்கூடாக பார்க்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட காரியம் அந்த கால மனிதர்களுக்கு கண்முன்னே செய்து காட்டினார். அவர்கள் வழியாக அவர்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததி சந்ததியாக இன்றும் நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது. அவைகளைத்தான் கர்த்தர் வேத புத்தகத்தில் நமக்கு எழுதியும் கொடுத்திருக்கிறார், நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதையெல்லாம் படிக்கிற நாம் விசுவாசித்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க பழக வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது என்றால் நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. அவர் விரும்புவது அது ஒன்றுதான், நாம் நன்றாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் உண்மையாய் நன்றாய் இருக்க வேண்டும். வெளி தோற்றத்தில் அல்ல, நம் இருதயம் எப்பொழுதும் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் கவலையற்று இருக்க வேண்டும். கர்த்தர் எப்பொழுதும் சொல்வார், கவலைப்படாதே, பயப்படாதே, கலங்காதே என்ற வார்த்தைகளை வேதத்தில் எங்கும் பார்க்கலாம். இப்படி கர்த்தர் நாம் சந்தோஷமாய் இருப்பதையே அவர் விரும்புகிறார். சமாதானத்துடன் வாழ வேண்டும். சந்தோஷம் என்றாலும் உண்மையான சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாய் இருப்பது என்றால் நம் மனம் போன போக்கில் சென்று பாவத்தில் பொய்யான இன்பங்களை அனுபவிப்பதல்ல. பரிசுத்தமாய் நீதியின் பாதையில் நடந்து சந்தோஷமாய் வாழ்வது. அதாவது குடும்ப வாழ்க்கை என்பது கர்த்தர் ஏற்படுத்தியது. குடும்பமாக கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று ஒற்றுமையாக கர்த்தரை சேவித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து அவரை கூடி ஒன்றாய் ஆராதித்து சந்தோஷமாய் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை, நற்காரியங்களை நாம் செய்ய வேண்டும். சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. நற்காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தால் பொய்யான காரியங்களுக்கும் பாவமான காரியங்களுக்கும் நேரமே இருக்காது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவ காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் போது நற்காரியங்கள் நிறுத்தப்படுகிறது. அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீதியின் பாதையில் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து நமக்கு நன்மையை ஏற்படுத்திக் கொள்வோம். நம் நன்மைக்காக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ நாம் முயற்சிப்போம். நாம் அதை செய்ய நம்மால் முடியும். கர்த்தர் அந்த வல்லமையை நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகவும். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.